வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் பஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருந்தாலும் பாடசாலைகளில் அடுத்த வருடத்துக்கான முதலாம் தவணை கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகும் தினத்தில் எவ்வித மாற்றங்களும் இல்லை, கல்வி அமைச்சு அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் கடமைகள் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைகின்றது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 40,000க்கும் அதிகமானோர் டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் போகோ ஹராம் ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 39 பேர் பலி. காலை நேர பிரதான செய்தியில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருந்தாலும் பாடசாலைகளில் அடுத்த வருடத்துக்கான முதலாம் தவணை கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகும் தினத்தில் எவ்வித மாற்றங்களும் இல்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 5ஆம் தேதி விடுமுறை வழங்கப்படும் அரச பாடசாலைகள் அடுத்த வருடம் ஜனவரி 5ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதம் 5ஆம் 6ஆம் தேதிகளில் பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளதோடு ஜனாதிபதி தேர்தலுக்காக 7ஆம் 8ஆம் தேதிகளில் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் கடமைகளில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைகின்றது. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை எந்தவொரு காரணத்திற்காகவும் நீடிக்கப்பட மாட்டாதென தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. உறுதிப்படுத்தலுக்காக நிறுவனங்களின் உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை உடனடியாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய விடுத்துள்ள அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்புக்கு அமைய தபால் மூலம் வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வாக்காளர் டாப்பு பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 9 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் சார்பிலும் ஏற்கனவே கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன அன்னப்பறவை சின்னத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சுயேட்சை வேட்பாளர் ஒருவரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகிறது. ஏனையவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர்களாவர். ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 7ஆம் தேதி நிறைவு பெறவுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 40,429 பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த காலப்பகுதியில் 90 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மழையுடனான வானிலையினால் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தொற்று நோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் பபா பலிகவடன தெரிவிக்கின்றார். கொழும்பிலேயே அதிகளவான 12,000 பேர் வரை டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். அக்டோபர், செப்டம்பர் மாதங்களுடன் ஒப்பிடுகையில் நவம்பர் மாதத்தில் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக டாக்டர் பபா பலிகவடன சுட்டிக்காட்டுகின்றார். எவ்வாறாயினும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இதேவேளை டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் நோக்கில் இன்றும் நாளையும் நாட்டின் அனைத்து பாடசாலைகளிலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க தேசிய தொற்றுநோய் தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விரைவில் விடுவிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது.
இந்த மீனவர்களை விடுவிப்பது தொடர்பில் தூதரக மட்டத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் கடற்றொழில் அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவிக்கின்றார். 40 இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை பாதுகாத்து மீனவர் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக சாக் மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்ததாக பதில் கடற்றொழில் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த வாரம் முதல் வெளிவிவகார அமைச்சின் ஊடாக மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து மீனவர்களை விடுவிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக சிறந்த பதில் கிடைக்கும் எனவும் பதில் கடற்றொழில் அமைச்சர் சரத்குமார குணரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச செயலத்துக்குட்பட்ட செம்மனோடை கிராமத்தின் வீதி வடிகான்கள் உரிய முறையில் அமைக்கப்படாமையினால் மழைக்காலங்களில் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலத்துக்குட்பட்ட செம்மனோடை கிராமத்தின் கிராம அபிவிருத்தி சங்க வீதியில் வடிகான் அமைக்கப்படாமையால் மக்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கடந்த 2010ஆம் ஆண்டு கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்தினால் இந்த வீதி கான்கிரீட் இடப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டது. இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு வடிகான்களுடன் கூடிய வீதியை அமைத்து தருமாறு கோரிய போதிலும் வீதி மாத்திரம் புனரமைப்பு செய்யப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த தண்ணி வாங்குறதுக்கு வழியில் ஒரு காரணம் போட்டு தண்ணி நன்றியாதிக்கும். மழை காலங்களில் வீதியில் நீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அத்துடன் குறித்த வீதியின் அருகே அமைந்துள்ள காணிகளை விட வீதி உயர்ந்து காணப்படுவதனால் காணிகளில் நீர் தேங்கி காணப்படுகின்றது. பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் அடுத்து பள்ளிவாசல் இந்த வீதியில் அமைந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த வீதியில் சிறிய மழை பெய்தால் கூட கரண்டைக்காலுக்கு மேல் தண்ணி காணப்படுகிறது. வாகனங்கள் செல்கின்ற பொழுது இத்தண்ணி வளகுகளுக்கு இது சம்பந்தமாக இந்த தண்ணியை வடிகால் செய்து தருமாறு உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் பலமுறை அறிவித்தும் கூட இதுவரை எதுவித நடவடிக்கைகளும் அவர்கள் எங்களுக்காக செய்தரவில்லை. எனவே இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க உரிய அதிகாரிகள் முன்வர வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.